அதாவது நோய்களை பார்த்து கோவப்படணும். நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய்கள் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நோய்ங்கிறது ஒரு நாய் மாதிரி தான். நாயை பார்த்து பயந்துகிட்டே இருந்தால் அந்த நாய் துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த நாயை பார்த்து கல்லெடுத்து கோவப்படணும், கல்லெடுத்து எரியணும், மருத்துவம் என்கிற கல்லெடுத்து எரியணும். அப்போ தான் நாய்ங்கிற அந்த நோய் ஓடி போகும். அதனால் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதா, அந்த தலைவலி அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போடுங்க. கெட்ட வார்த்தை போட்டு அந்த தலைவலியை திட்டுங்க. அதுபோல் ஏதாவது உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னா உடல் பருமனை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுங்க. அதுக்கு எப்போவுமே வந்து ஐயோ வெயிட் லாஸ் ஆச்சு, அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. பயப்பட மட்டும்தான் நம்ம செய்கிறோம். நோயை பார்த்து நம்ம பயப்பட மட்டும்தான். அதனால தான் அது நம்மளை துரத்துது. அதனால் நோயை பார்த்து நம்ம திட்டணும். கெட்ட வார்த்தை போட்டு திட்டுங்க. அடிக்கடி தலைவலி வருதா, திட்டுங்க. அப்படி திட்டினாலே அந்த கோபத்தில் அந்த நோய் வராது. அந்த கோபம் நமக்கு தேவை. இதுவும் ஒரு மருத்துவம் தான். நீங்கள் மருந்து எவ்வளோ சாப்பிட்றீங்க, பயந்து மருந்து சாப்பிட்றீங்க, பயந்து உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க, ஆனாலும் அது வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் உங்கள்கிட்ட அந்த கோபம் இல்லை. நோய்களை பார்த்து பயப்படுறீங்களே ஒழிய நோயை பார்த்து கோபப்பட மாட்டேன்றீங்க. அப்போ நோயை பார்த்து கோபப்பட்டு திட்டணும், அசிங்கமாக திட்டணும். உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதா, தலைவலியை பார்த்து அசிங்கமாக திட்டுங்க. தனியாவோ அல்லது மற்றவங்ககிட்டயோ நீங்கள் அசிங்கமாக திட்டுங்க. அது ஒரு உளவியல் மருத்துவம். அப்புறமா அந்த நோய் வருதா இல்லையா பாருங்கள். இந்த சுகர் வருதா, ஐயோ சுகர் வந்துருச்சு, சுகர் ஏறிடுமோன்னு பயப்படாதீங்க. அது உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சுகரை பார்த்து அசிங்கமாக திட்டுங்க. இது ஒரு உளவியல் மருத்துவம். கோவப்படுங்க. அப்புறம் பாருங்கள், சுகர் உங்களுக்கு சுகரில் அந்த மாற்றம் ஏற்படும். அது மாதிரி எந்த நோயாக இருந்தாலும், சளி பிடிக்குது, ஏதோ ஒன்று, மூக்கடைப்பு, எல்லாத்தையும் பிடிச்சி அசிங்கமாக திட்டுங்க உங்களுக்கு வருகிற நோய்களை பார்த்து. அப்போ அது உங்களுக்கு வருமா? இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு தீங்கான நண்பர் வர்றாரு, ஐயோ வராதீங்க நீங்கள் வராதீங்க, வந்து பேசாதீங்க, என்கிட்ட பழகாதீங்கன்னா அவர் வந்துகிட்டே இருப்பார். பையா வந்துட்டேன், எப்போ பாரு வந்துட்டு இருக்க, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, மூஞ்சப்பாரு வேடு, என்ன இந்த பக்கம் வந்தால் செருப்பை கட்டி அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவர் வரமாட்டார்ல. அதுபோல் தான் இப்போ ஒரு பொண்ணு போகிறா அப்படின்னா, பின்னாடி 4-5 பொறுக்கி பசங்க போகிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட ஐயோ வராதிங்க, என் பின்னாடி வராதிங்க, ஏன் வரீங்க, ஐயோ வேண்டாம் வராதிங்க அப்படின்னா அந்த பசங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. அதுவே அந்த பையன்ட்ட செருப்பை கழட்டி அடிப்பேன்டா, ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், அதை பண்ண வேண்டாம், இதை பண்ணோன்னு ஐயோ அப்படின்னு பயந்து ஓடிடுவாங்க. அப்புறம் வரமாட்டாங்க. அதனால் கோபம் ரொம்ப முக்கியம். இது ஒரு உளவியல் மருத்துவம். அதனால் எப்போ இது ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு அடிக்கடி தலைவலி வந்துட்டு இருந்தது. தலைவலி வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அப்புறம் ஒரு நாள் தலைவலி பிடிச்சி திட்டினார். கெட்ட வார்த்தையால் திட்டினார். இந்த தலைவலி அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கெட்ட வார்த்தைகளெல்லாம் போட்டு திட்டினாரா. அப்புறமா அந்த தலைவலி அவருக்கு வருவது நின்று விட்டதாக சொல்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, அது நான் தான். அதுலேருந்து தான் இந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் நோயை பார்த்து பயப்படாதீங்க, திட்டுங்க, கோவப்படுங்க. அதுபோல் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு திருடரை பார்த்து பயப்படுறதுக்கு போல கோவப்படுவோம். அப்போ போய் என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்ல. அதுபோல் நோயை பார்த்து கோவப்படுறது, திட்டுறது கண்டிப்பாக ஒரு உளவியல் தயார் நிலை, மனநிலை தயார். ஒரு நோயை பார்த்து திட்டுறதுங்கிறது நமது மனதை தயார்படுத்துவது, நோயை விரட்டுவதற்கு நமது மனதை தயார்படுத்துகிற ஒரு நிலைப்பாடு. அதன் பிறகு நம்ம மருத்துவம்லாம் பண்ணுவோம். மருத்துவமும் நம்ம பண்ணணும். கம்பை எடுக்கிறோம் பாரு, ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறதுக்கு போல பாம்பை பார்த்து நீங்கள் ஒரு கம்பை எடுத்து கோவப்பட்டீங்கன்னா, அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மருத்துவம் என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுங்க. முதல்ல கோபப்படுங்க. நோயை பார்த்து முதல்ல கோபப்படுங்க. அதன் பிறகு மருத்துவம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்கள். நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயுதத்தை உங்களால் கரெக்டாக பிடிக்க முடியாது. அதனால் ஒரு செரிமான குறைபாடா, மலச்சிக்கலா, என்னடா மலச்சிக்கல், இது ஒரு அடி பெரிய தொந்தரவாக இருக்குது, ஒன்று என்ன பண்ணுறோம், கெட்ட வார்த்தையில் கேவலமாக திட்டிட்டு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஆயுதங்கள், ஓமம் இதெல்லாம் ஆயுதம். இதை நல்லா வறுத்துட்டு இதை ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு கலக்கி குடிங்க. அப்புறம் பாருங்கள், அது சரியாக போயிடும். இந்த மாதிரி கோபப்பட்டுக்கிட்டு மருத்துவத்தை பாருங்கள். ஒழிச்சு கட்டுறேன் பாரு, ஐயோ இந்த நோய்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பயந்துக்கிட்டே மருத்துவம். அப்படிலாம் நோய்கள்லேருந்து எப்படி நோயை ஓட விரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபம் இருக்கணும். அப்படி ஒரு கோபம் இருந்தால் தான் அந்த கோபத்தோட மருத்துவத்தை பண்ணுங்கள்.
நான் யாருன்னு பார்க்குறேன், நீயா நானா பார்க்குறேன் பாரு. அப்படி ஒரு போரிடுதல், இது ஒரு போர். நோய்களோடு நீங்கள் சண்டை போடுகிறீர்கள். நீங்கள் வந்து நோயை குணப்படுத்துறதுங்கிறது வந்து ஏதோ தடை கொடுத்து போயிடுங்க, ஐயோ போயிடுங்க அப்படின்னு இல்லை. சண்டை போடணும். வாடா நீயா ஒரு கை பார்க்கலாம், நீயா ஒரு கை நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடணும் நோய் கூட. அப்போ தான் அந்த நோய்ங்கிற அந்த பீடை நம்மளை விட்டு போகும். இந்த சனியை நம்மளை விட்டு அந்த பீடை சனியங்கிறது நம்மளை விட்டு போகும். அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட அந்த கோபம் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட ஒரு நோய் இருந்துன்னா கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்டுங்க உங்கள் நோயை. மற்றவங்க முன்னாலேயும் சரி, உங்களுக்கு சுகர் இருக்கா, ஆஸ்மா இருக்கா, மலச்சிக்கல் இருக்கா, உடல் பருமன் இருக்கா, தலைவலி அடிக்கடி வருதா, கெட்ட கெட்ட கேவலமான வார்த்தைகளால் அந்த நோயை திட்டுறதே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு அது பழகிடும். அப்போ நோய்களுக்கு எதிரான ஒரு கோபம் உங்கள் மூளையில் பதிவு செய்யப்படும். ஒரு கோபம் என்பது ஒரு அரணாக எழுந்து நிற்கும். அதன் பிறகு பாருங்கள், உங்கள் நோய்கள் குணமாகிறதுல நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க.